பாருங்க. எதுல சொன்னதுலயா ஒண்ணுமே தெரியல. சொல்லுமா. உனக்கு என்னடா வேறண்டி? அடங்குடா அடங்கு. சொல்லுமா. எம்மாரி போட்டுங்களா இளமான தட்டுகளா நறுக்கி பவளங்களா நவரத்தின மாலைகளா நவரத்ன மாலைகளா புடிச்சால முடிகடி புளிய கொம்ப பார்த்து இடிச்சால இடிங்கடி இறக்கமுள்ள மனிதர் ஐயா கோவாதாவ பண்ணி கொல்லப்புற போனதில்லை. இது அப்போ 94 இப்ப மறுபடியும் இப்போ அந்த உச்சிக்கலை மீது நின்று கத்தம் பாரு அவன் பேரு கண்டா வர சொல்லுங்க கருணன கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கருணன கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க மாட்டுப்பட்டி மாப்பிள்ள எனக்கு வாக்க மட்டும் போற முன்னு பார்த்து தள்ளி போனவளே நாகரத்னமே தேவாடிப்பட்டி மாப்பிள்ள எனக்கு வாக்க மட்டும் போற முன்னு பார்த்து சொல்லி போனவளே நாகரத்னமே வார்த்தை மாறி பேசுறீங்க நாகரத்னமே வேற மாப்பிள்ள பாக்குறாங்க நாகரத்னம் தேவாடி பத்தி நான் தொட்டா போதும் சொற்கலகம் முன்னால் வரும் மைனாவே 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 வா பள்ளிக்கூடம் போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா அங்கிட்ட என்னப்பா ஒரு கச்சேரி நடக்குது என்ன அது பாட்டுக்கு நடக்கட்டும் நமக்கு என்ன எந்த நேரத்துல நீ காலடி எடுத்து வச்சியோ நக்கிட்டு போயிருச்சு பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி எங்க பாப்பா எங்க எங்க டான்ஸ போட சொன்னா டான்ஸ்கார முந்த வெளியில வாடியா ஏன்டா இழுச்சப்பல டங்குவார அந்த பேர் போச்சுக்க டான்ஸ்காரன உனக்கு முண்டையா போச்சா டடே நெப்பாட்றா வாய போடுறா நீ பேசுறதுக்கா ஈடு போட்டு இருக்க நான் என்ன பண்ணவா இரு டவுன் பஸ்ல உன்னால படியில ஏற முடியாது ஏன் ஜம்ப் பண்ணி ஏறுவேன் அதுல 2 அடி கிடங்கு வச்சு அங்கனே கட்லா மீன் மாதிரி இப்படியே கிடப்ப கட்லா மீன் ஏதாவது உணவும் இல்ல முண்டை அப்படின்னு முண்டை என்பது தவறு கிடையாது மிஸ்டர் கென்னிக்கோழி மண்டை உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு உடம்பிலே நரைக்கக்கூடிய இடம் முன்னாடி முன்னாடி நரைத்தால் கருப்பை கலக்கிட்டு அடிட்டை அதனாலதான் முண்டை தப்பா பேசாதீங்க உங்க டங்குவாறு அந்துவோம் டங்குவாறு என்பது அது ஆம்பளை கிட்ட இருக்கக்கூடிய லென்த் மூமெண்ட் சுருங்கிறாம டங்கு ஓர்
சுருங்கிறாம டங்குவர். உங்ககிட்ட இருக்குது திஸ் கிளியாஞ்செட்டி அந்த லாங். கிளியாஞ்சட்டிக்கு வேலை இல்லைன்னா டங்குவாருக்கு என்ன வேலை இருக்கு? இங்க இருக்கிற ஆம்பளை எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. ஆஹா. நெய்க்குறக்காரனுக்கே டஃப் கொடுப்பான். ஆஹா. நெய்க்குறக்காரன் கண்டனர்ல வந்தா நம்ம ஆளு 3 லோலல்ல வருவான். ஆறு தமிழ்நாட்டுல இருந்து தமிழை பண்ணி பத்தி பேசியதுக்கு அவனை பத்தி இங்க பேசிட்டு இருக்க. இருக்கிற பொம்பளைங்க லேஸ் பண்ணவங்க நினைச்சியா? என்ன பண்ணுவ? கட்டை எடுத்தாக்கன்னு வச்சுக்கேன், ஓட ஓட துரத்தி துரத்தி வெளுத்து போடுவாங்க தெரியுமில்ல? காட்டையும் எடுத்து துரத்துனா அவன் கோட்டையும் என்ன செய்வான்? புளியங்கொட்டை என்ன செய்வான்? என்ன செய்வா? ஆம்பளை என்ன லேசு நினைச்சேன்? என்ன லேசு? பொம்பளை மட்டும் என்ன லேசு நினைச்சேன்? நீ பொம்பளை மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்வ? ஊர் முச்சந்தில் நின்று மண்ணை சளிச்சு பொடைச்சு தூத்துவ. நீ ஆம்பளை மிஞ்சி மிஞ்சி என்ன பண்ணுவ? ஒரு கோட்டரை போட்டுட்டு மூளைக்கு மூளை நிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை ஓட்டு ஜட்டி இல்லாம திரிவ இழிச்சப்பல. இப்போ ஒரு டைலாக் சொல்றேன், கை தட்டுவாங்க பாத்தியா? பாப்பா. பொம்பளை மண்ணை வாரி தூத்துவ, ஆம்பளை தான் உன்னை ஏத்துவான். அவ்வளோ தூத்துவ ஏத்துவ அவ்வளோ. அந்த பொம்பளை அவ்வளோ. ஏன் இந்த பால்வாடி பைக்கெல்லாம் தட்டிட்டு இருக்கு? பால்வாடி பைக்கு தான். ஆனா அவனோட பொம்பளை இல்லைன்னா ஆம்பளை நீ என்ன மசித்த புடுங்குன? இல்லைன்னா தான் கேட்கிற, பொம்பளை இல்லாம என்ன பண்ணிவிடுவ? இல்ல என்ன பண்ணிவிடுவ? அருமையான கேள்வி. என்ன கேள்வி? பொம்பளை இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? ஆம்பளை என்ன மசத்தை புடுங்குவ? நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான். ஆனா ஆம்பளையும் பொம்பளையுமே 2 பேருமே மசத்தை புடுங்க தேவையில்லை. மெடிக்கல்ல கிருமி வைக்குது, அதை அப்ளை பண்ணினா உதிர்ந்துரும். உன்னை விளம்பரத்துக்கு விட்டாங்களாக்கோ? இல்ல கேக்குறேன், பொம்பளை இல்லாம நீ வாழ்ந்து காட்டிவிட பாக்குறேன் நானு. பொம்பளை இல்லாம என்ன பண்ணுவ? சீமக்கரு இருக்குல்ல, எதுக்கு? அதை வெட்டி கூட மூட்டம் போட்டு புழைச்சுக்குருவோம். மூட்டை போட்டாலும் திங்கிறதுக்கு எங்க தேடுவ? திங்கிறதுக்கு எங்க போவேன்னு? ஆனா இதுல ஒரு 10 பேர் டபுள் மீனிங்கா நினைச்சிருப்பாங்க. அதையும் இந்த கொஸ்டின்ல சேர்த்துக்கலாம், நல்லதுதான். பீரோல திறந்து புடவைய கட்டுற பொம்பளைக்கு இவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா, பீரோல இருந்து செல்ல எடுத்து பெட்டு படம் பாக்குற ஆம்பளைக்கு கருமம் கருமம். சின்ன பிள்ளைங்கள பூரா கெடுக்கிறவனே நீதான். கெடுக்கிறவன் நான் கிடையாது. நீ திஸ் கப்ளிங் தமிழ்ல பேசியா? கப்ளிங் இஸ் ஓபன். ஆனா அவன் திம்பது டீ கடை பண் ஓபன் பண், அவ்வளவுதான். நான் என் நாடகத்துக்கு வந்தாலே சில பேர் லூசாத்தான் போகணும் வெளியே வந்து. என்ன பேசினானே எவனுக்கும் தெரியப்படாது. ஆனா நீ தான் லூஸ். 18 வருஷமா இப்படித்தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். லூஸ் மாதிரி இன்னும் யாருக்குமே எதுவுமே புரியாது. இப்ப பாக்குறியா நான் பேசுனது யாருக்கா புரிஞ்சனா? கை தூக்கு, நீ வெளியே போடா. இமிடியேட்டா வெளில போ. பொம்பளை நினைத்தாள் ஆம்பளைய கண்ட்ரோல் கொண்டு வரலாம். எப்படி? அவ்வளவுதான். அவனால மிஞ்சி மிஞ்சி போனா த்ரீ டைம். என்ன என்ன டைம்? என்ன 3 டைம்? சொல்ல வருது அரைஞ்சு ஊறி அப்புறம் அரைஞ்சு பல்லுலாம் கழட்டி போடுற போச்சுக்காமா. அவன் 3 டைம் வந்து யோகா பண்ணுவான். யோகா? அப்பா ஐயய்யா, அதுக்கு பேர் இப்ப யோகாவை மாத்தி விட்டாங்களா? இப்ப அதுக்கு பேர் யோகாவா? ஆனா ஆம்பளை எதுக்கு தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் அவனால லென்த் பண்ண முடியும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? லென்த்னா என்ன? லென்த்னா ரொம்ப நேரமா வீடு தெரியாம சுத்தி திரிவேன். ஆனா வேற வேற ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டா அதுவும் கொஸ்டின் தான். எதையுமே சொல்றது நல்லதா மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நான் சாதாரண ஆள் கிடையாது. இறக்கியா முதல்ல. ஒரு அளவுதான். ப்ரோ ப்ரோ இந்தியா ஜெயிச்சிருச்சா? வெற்றி வெற்றி. உன்னை நான் கிரிக்கெட் டீம்ல பார்த்ததே இல்லையாடா. பந்து பறிக்க போடுறவனா இல்ல வந்து கோனேஸ் வைக்கிறவனா தெரியலையே. வேடிக்கை பார்க்க போனியா? யார் ப்ரோ? பந்து போட்டேன். பந்து பொறிக்க போட்டியா? பந்து கப்பு கப்புன்னு பிடிப்பேன். எதை? பந்து உன் கைக்கு வருமா முதல்ல? அது கொப்பத்தா சுடுகாட்டுல படுத்து கிடப்பா. அங்கேயோ இப்படி கபடி பிளேயர் மேன் லெஃப்ட்ல வந்திருக்கேன். எர்ரா கண்டாளி மணி அரைஞ்சூறேன். என்ன டயலாக் சொல்லி கொடுத்து என்ன பண்ற? வெற்றி மீது வெற்றி வந்து என்ன தேரும். ஏய் இரு இவனுக்கு போட்டா
இவனுக்கு பொன்னாட வேணாம், அகராதியா பண்ண வேணாம் 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 எனக்கு. இந்த நாடகத்திற்கு டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் கலையரசி மாயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பூமாலை சூடி கௌரவப்படுகிறது. ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நாடகத்துக்கு போட்டது நிறைய பேர் முகம் சுழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா, பிரீதீஸ்வரி டான்ஸ். ஒரே ஒரு நிமிஷம். நீ பேசுற நான் இப்போ பேசிட்டோம். இந்த நாடகத்தை சூப்பராக அமைத்த அருமை அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞரணி சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறேன். அங்கே வர கிரிச் கிரிச் கிரிச். எங்க அண்ணே உண்மையிலேயே மகாலிங்க நான் சொல்லி ஆகணும். இருப்பா, நீ பொட்ட வரைக்கும் போயில இரு இரு. உனக்கு ஒப்பாட்டி மாதிரியே தெரியுமே, அது எங்கள் அக்கா பேசாம. ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவராக ஜெயிச்சு நீ ஊருக்கு சேவை செய்கிற அண்ணன் இன்னும் பார்த்தேன் கடங்காரனாக தான் இருக்கும் நம்மளாம். அது மக்களுக்கு தெரியாது. உன்னோட குறையெல்லாம் மந்தையத்தா புண்ணியத்தில் நீ தீர்ந்துரும்னே. ஒரு 100 ரூபா கொடுத்துரும். எப்படி ஐஸ் வச்ச மத்தியா? ஏன்னா எங்கள் அண்ணன் நீ போவே மாட்டியா? மருதங்குடி மண்ணின் இளம் நடிகர் மருதங்குடி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை சுற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. MKR அன்பாலயத்திற்கு மேலந்தல் மாணவர்கள் சார்பாகவும் கிங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பாகவும் ரூபாய் 601 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. சட்டையில் இது இல்லை. எங்களுக்கு மாலை அணித்தை கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டி அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். உனக்கு வைக்கலையா? பிரீதீஸ்வரியத்தான் டான்ஸுக்கு போட்டது. ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் அமைதி அமைதி. ஒரே ஒரு நிமிஷம். பிரீதீஸ்வரியத்தான் டான்ஸுக்கு போட்டது. இந்த மாயாவை தெரியாத ஆள்லாம் இருக்க முடியாது. அணைச்சு போவா. சரி சரி, அணைச்சு போவா. ஒரு நிமிஷம். பிரீதீஸ்வரி ஏன் வரல அப்படின்னா, பிரீதீஸ்வரி பருவமடைந்து காதல் திருமணம் செய்து விட்டு சென்று விட்டது. அவ்வளோதான். ஒரு நாடகத்துக்கே இப்படி இது பண்றீங்களே, 127 நாடகம் வாங்கி வச்சுட்டு போயிருக்கேன். அப்போ நான் மற்ற நடிகர்லாம் இவ்வளோ கஷ்டப்படுவான், தவறு இல்லை. அந்த பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கையை தேர்வு செஞ்சு ஒரு பையனோட போய் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இந்த வெடத்தகோளம் புதூர் மண்ணுக்கு வந்ததுக்கு நம்மள அத்தனை பேருமே இந்த வீர தமிழன் என் தமிழச்சி எல்லாம் மாயாவை வணங்குறேன் நான். இதுக்கு மேலே கிடையாது. ஒரே விஷயம், இந்த கலைக்கு எல்லாமே உரிச்சான் வயிற்றுக்காகத்தான் அதெல்லாம். இதில் என்ன பெரிய ஏய், இந்த வெளிச்சத்தில் லைட் எடுத்ததுக்கே உன் மேலே இதேன். இவ்வளோ வெளிச்சத்தில் எதுக்கு பேட்டு லைட்டு? இவன் என்னடா நீர்மலைக்கு போகிறேன் மாதிரி போடா. நீர்மலைக்கு ஒரு ஆளா போக கூடாது, 2 பேரும் தாண்டா போகணும். எங்களுக்கெல்லாம் என்ன பேசுற? பெரிய பட்டிமன்ற லியோனி அண்ணே அப்படி ஸ்கிரிப்ட பொழந்துருவார். எங்கள் கலை நீ என் மண்டையில் அடிச்சானோ அத்தி எத்து பல்ல குத்திருச்சு. எங்களுக்கெல்லாம் ஒரு 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 அபிநயத்தில் சொல்லு. எங்களுக்கெல்லாம் உழைக்கிறது கடைசி சொல்லு. மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ஏண்டா இந்த மாலை, ஒரு மாலை 150 ரூபா. எஸ் டெஃபினெட்லி. ஆமா, அது சிவராத்திரி வருதுன்னு இந்த பூ விலை ரொம்ப விலை கூடி போச்சு. ஓயே 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 150 ரூபா. எஸ் எஸ் 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு துண்டு இருக்கு. ஓகே. எங்க அப்பன் சொல்லி விட்டாரு, வெடத்த குளத்துக்கு போறடா, கெட்டிக்கிட்டு குளிக்க துண்டு இல்ல, வெடத்த குளத்துல எனக்கு ஒரு துண்டு வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. இங்க என்னடாண்டா ஒரு மாலையத்தையும் போட்டுருக்காங்க. செல்வ ஜோதி உனக்கு போடுறேனப்பா. டிரான்ஸ்போர்ட் சார்பாக கல்லூரணி செல்வ ஜோதி டிரான்ஸ்போர்ட் சார்பாக 101 அம்பளி பலத்தை பருவப்படுத்திய நல்ல உள்ளதுக்கு நன்றி. அண்ணே, வெடத்தோகுளம் புதுரை பொறுத்தளவு அவங்க என்ன வேணா செய்வாங்கண்ணே, நல்ல மக்கள்னே. துண்டு வேணும்னா இதை கட்டிக்க.
இது ரொம்ப கணக்குதுப்பா, இதை வச்சு நம்ம கட்டிட்டு. ஆனா இதை கட்டிட்டு குளிச்சான்னா இவன் பாத்ரூம்ல மூக்காந்தண்ட வரைக்கும் விழுந்துருவேன். இந்த வெயிட்டை சமக்க முடியாது இவன். கிராமத்தார்களும் லா கண்டர்களும் என் சார்பாகவும் எனது அருமை தம்பி எம்கேஆர் உன்னை தான் நான் பெருமையா பேசுறேன். அதான் ஒத்துக்கிட்டு இருறா. ஆமா போட முண்ட. எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் இந்த உலகத்தை தெரியப்படுத்தக்கூடிய அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். வெற்றி மீது வெற்றி வந்து இதுக்கு தானே போன மேடையில செகில்ல அரைஞ்சேன். எங்க போய் வெற்றி பெற்றீங்க? எங்க போய் வெற்றி பெற்றீங்க? கப்பு வாங்கிட்டு. எந்த கப்பு? எத்தனை பேர் விளையாண்டீங்க? ஒரே விஷயம் என்ன? நேற்றுலாம் வந்த பிள்ளைய கட்டி கட்டி பிடிச்சேன். உங்ககிட்ட ஏன் வரமாட்டான்னு கேளுவேன். ஏன்? ஏன்னா நீ ரெவடின்னு அவனுக்கு தெரியும். நீ பாட்டுக்கு ஏந்தினா காலையில இப்படித்தான் போவேன். இந்த பிள்ளை சொல்றா நம்மள உலகத்துல உள்ள ஆம்பளை பூரா என்னை பொம்பளை மசுரை புடுங்க போறேன்னு மரண குடிச்சா மரண குடிச்சாடா உங்களை கேட்கிறாங்க. நீ பேடிக்க பார்த்துட்டு இருக்க. என்னது குளிக்க விடுமா? நானும் ஆளுங்க என்ன மாட்டேன். நீயாவது வந்தா குளிக்க விட்டுட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ? எனக்கு ரொம்ப நாளா கஷ்டமா இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணுச்சா? 3 நிமிஷம் கூட அவளை குளிக்க விட்டுட்டே. ஆத்தாடி கை நல்லா இருக்கப்ப. ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசி வந்தானடா உனக்கு 370 ரூபா சம்பளம் கொடுத்து கூட்டு வரேன். என்ன ப்ரோ அப்படியே டவுன் ஆயிட்டீங்க? ஆம்பளை சப்போர்ட் பண்ண வேண்டும் 370 ரூபா கொடுத்தேன். அது பொம்பளை சப்போர்ட் பேசி 220 ரூபா அதிகமா கொடுத்து விட்டது. எப்படி? கணக்கு தெரியாதவங்க நாடகத்துக்கு போடுறதுக்கு செருப்பு எடுத்து என் தலையில அடிச்சுக்கிறேன். 260 ரூபா பெருசாடா. எத்தனை நம்பர் எடுத்துட்டு வர? மாயா இந்த மேடையோட லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா வச்சுக்க. என்னன்னு? நீ எத்தனையோ பப்பனும் பார்த்துருப்ப, மேடையில மிரட்டிருப்ப. உனக்கு பயந்துக்கிட்டு எத்தனையோ பப்பனும் நாடக உலகத்துக்கு வராம பேக்க தூக்கிட்டு போன காலா உண்டு. நான் தப்பா சொல்லல. ஆனா இப்ப இந்த காலத்துல யார நிக்கிறான்னு தெரிஞ்சு பேசு. ஏன் உனக்கு ரெண்டு குத்து முளைச்சிருக்கா? ஒரு அடி அடிச்சேன்னா 2 இன்ச்சு ஒரு குத்து குத்துனா பறந்து போயிருவேன். இந்த மேடையோட ஃபர்ஸ்ட் நைட்டா வச்சுக்க. ஃபர்ஸ்ட் நைட்டா வச்சுக்கவா? ஃபர்ஸ்ட் நைட்டா வச்சுக்க. ஒவ்வொரு டைலாக்கு 5 நிமிஷம் யோசிச்சு தான் பேசுறேன். நல்லா 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 உழைச்சு உடனே அந்த வேலை பார்க்க வச்சுக்க. இவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து எப்படி செய்யறேன் பத்தியா? அப்ப இவனை காலி பண்ணிடுவாங்க. தம்பி ராதாகிருஷ்ணனை பார்த்து ஆனா இந்த பாடி இந்த லேடியை கரெக்ட் பண்ணிட்டானே. ஏய் ஏய் பாடி இல்ல மனசு, நல்ல மனசு. உண்மையை சொல்ல போனா நான் தான் இந்த இடத்துக்கு கதாநாயகன். அவன் சப்சூட்டுக்கு வந்தவன். கபடியில் வந்து 7 பேர் இறங்குவாங்கல்ல, யாருக்காவது கை காலை அரைச்சிச்சுன்னா ஒருத்தன் சப்சூட்டுக்கு வரணும். நான் நல்லா தானே இருக்க குறுகட்ட முண்டை. நல்லா தோணுது மயிர் மேனே ஒரு அளவு தான். அப்புறம் அது பல்ல பாருங்க, கண்டங்கருவ பாம்பு மாதிரியே இருந்தா எரச அடிக்குது இந்த கருமத்துல. சி யாயா ராத்திரிக்குள்ள அப்படி பயமுறுத்துற? ஹாய் கோபடா கோபடா. ஐயா இத இளைஞர்கள்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. யா வெளியே தெரு போகும்போது பார்த்தீங்கன்னா கலகலன்னு போகாது. மூஞ்சியை பாருங்க, நட்டுவா களி மாதிரியே. கடலை கொள்ளே ஓரத்தினே, கடலை கொள்ளே ஓரத்தினே. எவ்வளவு பேச்சு பேசிச்சு. ஏதாவது எழுத்து பேசுனியா அந்த பொம்பளைய? என்னடா பேசுன? அதானே என்ன பேசுன? போட்டுருவேன். ஓடு சொல்றேன். இல்ல ஒரு ஆம்பளை பார்த்து போடான்ற வாடான்ற. அண்ணே ரேஷன் கடை மன்னன் இருக்கானே, ஒரு 3 லிட்டர் கொண்டு வாங்க, அவனை எரிச்சிடுறேன். பெருசா போனா தடவனே அப்படியே இதே உயரமாடா. கை வச்சோடனே விழுந்துருதுடா. நரம்பு தலைச்சி வந்தவனை போட்ட நாடகம் அப்புறம் நட்ட மாட்டேங்க. இன்னைக்கு காடம் போறா 2 நிக்க.
மருதங்குடி மருதமணிக்கு 7 போட்ஸ் கபடி குழு சார்பாக 101. காணாதப்பா. காலையில ஒரு சிப்ப அரிசி வாங்கிட்டு வச்சோன்னா 1 கிலோ அரிசி கூட இன்னும் கொடுக்கலையே. எனக்கு அன்பளிப்பு வழங்கிய பேர் என்னப்பா? இங்கிலீஷ்ல இருக்கா? அப்ப ஏபிசிடி குழுவிற்கு எனக்கு அன்பளிப்பு வழங்கிய ஏபிசிடி குழுவிற்கு 7 போட்ஸ் கிளப். 7 Force Club. சரி, ஏதோ ஒரு கிளப்பு. அன்பளிப்பு வழங்கிய நண்பர் நல்ல உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் என் தம்பி சாரும் நன்றி இழந்த வணக்கம். இன்னைக்கு காடப்புறா ரெண்டு நிக்க அந்த காடப்புறா அன்னைக்கு கிளஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு அந்த கடல கொல்ல ஓரத்துல காடப்புறா ரெண்டு நிக்க ஏப்பா ராதா, இந்த புள்ளை யாருக்கு போட்டது? அவர் தட்டிட்டு போறாப்ல பாத்துக்க. நான் இன்னைக்கு செக்யூரிட்டி. டேய், உன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அவன் அப்படித்தான் வருவேன். ஏன்னா சிப்பி பாறை நாய் இருந்துச்சுன்னா மொசலுக்கு வரும், வாடகை எடுத்து வரும். எனக்கு கம்பெனி விடு, 100 ரூபா உளுந்த வடை சேர்த்து வாங்கி தரேன். அவனுக்கு லைன் பண்ணி தான் காசு வட்டி போட்டு ஒரு அளவு தான். ரெடியா? ரெடி. அவ்வளோ பாட்டு மறந்து போச்சாடா. போறா ரெண்டே நிக்க நுழைஞ்ச உனக்கு என்ன? ஏன்னா நீ லவ் பண்ற பிள்ளைய போய் நோக்கின மாதிரி உனக்கு புச்சு வச்சுன்னு கோவம் வருது. அவன் எனக்கு அவன் போய் தொங்குறேன். நீ என்னக்கா சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம், சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம். என்னமோ மொச பிடிக்கிற நாய் மாதிரியே தெரியல. குடுக்கணும்ல ஏதாவது விழுகுமாக்கும் புடிச்சிரும். விழுகிற மாதிரியா இருக்கு. கட்ட பிள்ளை குட்ட பிள்ளை கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள. கொலை பண்ண பாக்குறியப்பா? உன்னைய கூட்டு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ. நல்லா பண்றீங்க. நம்மளுக்கு வேற ஆள்ல ஒத்து வராது. நம்ம 2 பேருமா செஞ்சுக்கிறோம். ஆமாடா, புரிஞ்ச யூடியூப்ல பார்த்துட்டு நம்மளை வெட்ட வர்றாங்க. எதுக்குடா? நம்ம 2 பேருமா அந்நியுன்னியமா இருப்போமா?
சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நத்தி அடி மஞ்சி வளைஞ்சு கும்மி அடி ஆடி 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 சிங்கனா சிங்கி அடி சிரிச்சா நத்தி அடி. சுதாரிச்சுட்டா அப்படி. ஆமா ஆ, தெரியும்டா. நீ விடக்கூடாது, விடுவனா அதான் திரும்பி விட மாட்டேன்னு. உனக்கு கூட இப்படி வாய்ப்பு உண்டாச்சா? என்கிட்ட எனக்கு ஒரு வாரிசு பிறந்தா சரி. சரி கராடத்துக்கு போயிடுறேன். சூப்பர்ப்பா. இல்ல 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 ஜாலி சாப்பிட. ஒரே விஷயம், இருங்க. விடத்த குளத்துக்கு பேர் வாங்கி கொடுக்க பாருங்க. பேசுறது எதுன்றது எல்லாருக்கும் பேச தெரியும். எல்லாருக்கும் பேசுறதே ஆண்டை வாய படைச்சான். கரைச்சல் இருக்கக்கூடாது, நல்லா ரசிக்கணும். உட்காந்து பெரிய மனுஷன் பாருப்பா. என்ன உனக்கெல்லாம் எல்லா தோழியும் முடிஞ்சிச்சு, பேசாம அமைக்கிட்டு உட்காந்து பாருப்பா. என்ன உனக்கெல்லாம் நட்டம் மணிக்கே போகுது, உட்காந்து பாப்பே. நட்டம் மணிக்கிறோட உட்காந்து பார்க்கலாம். நாடகத்தை செக்ஸ் படம் ஆக்கிட்டானே. நான் கூட என்னமோ சொல்லுவேன். ஒரே விஷயம், நகைச்சுவை என்பது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ற வெகுளித்தனம் தான். நீ திருந்த மாட்ட போல 2027 வரைக்கும். வாமா 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 அவர் சொல்லிக்கிட்டா என்ன உம்புறா? நானா சொன்னேன். சரி அழுகாதீங்க அழுகாதீங்க, தெரியாம செஞ்சுட்டா அப்படி. தெரியாம தெரிஞ்சா கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு. என்ன பண்ணணும்? நானும் உறுத்தி உறுத்தி பாக்குற வர மாட்டேன்னு கொஞ்சம் அமீரா கொடுத்தேன். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்ல பாருங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. தம்பிய தொட்டா என்ன நடக்கும்னு தெரியாது. தம்பி நான் இங்க கவலைப்படாத. செய்ய விடலையா? ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. அதான் ஆட்டம், வேற வழி இல்லை. ஏன்னா தம்பி வெங்கடேசன் வந்திருக்கேன். மற்ற நாரதாக இருந்தால் கொஞ்சம் நேரம் தயத்தெடுத்து என்ன மருதமணி இதே போட்டு சொல்ற. சூப்பர். நான் எதையும் விட மாட்டேன். அதனால் நான் ரொம்ப நாளாக உங்களை பின்தொடர்ந்தே வரேன். நிஜமா தான். போக சொல்லுங்க. அது வாடகை எடுத்துகிட்டு போயிடும். அது காக்கடா, போன வாரம் காய அடித்தேன். சொல்லிட்டு அவனை நம்பலைன்னா நீ அதுக்கு ஏமாந்து போயிடுவேன். எதுக்கு ப்ரோ? எதுக்கு? வரமாட்டான். அதனால் நான் நீங்கள் வெளியே தர போனால் கூட உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ சும்மா உங்களுக்காகத்தான் சும்மா ட்ராமா போட்டேன். நீங்கள் இல்லாட்டா அப்படியே தீ பிடிச்சிரும் எனக்கு. ஐயோ என்னடா கிணத்தை எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குற? என்னடா என்ன இன்னைக்காவது என்னமா தேவையாண்டு பார்த்தேன். கண்ட்ரோல். அப்பா நல்லா இருக்காங்க. எத்தா இதா பண்றா?
இல்ல ஆம்பளை ஏன்டா தெரியலடா. என்ன தெரியல சொல்லி கொடு. அப்ப நான் சொல்லி தரேன், நீ பால் உட்கார்ந்து. அண்ணே இது மூமெண்ட் இப்படித்தானே பண்றாங்க. என்னடா மூமெண்ட்? நீ ஏன்டா நடுற? கண்ணால உங்களே பேசாம ஐயோ, மண்ணாடிங்க சொன்னாரு. ஐயோ கோவப்படுற அப்படியே. அதுக்கு எரிச்ச தாங்க முடியல. எரிச்சலாக்கு விளக்கணம் விளைவியா? அது இப்படி நான் என்ன செய்யறது? நீ என்னமே செய்ய மாட்டேன். நீ என்னமே செய்ய மாட்டேன். இந்த வழி பண்ணுங்க, அந்த நீ வழி. செந்துருவத்தை நாங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீ அங்கே இருக்கு. சரி. சுட்டு போட மாத்தம் மாதிரி அந்த படத்துல ஒன்றும் இருக்காது. இப்பதான் அப்பத்தாண்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ஒன்னே நாங்க பார்க்கணும். போடா. என்ன நல்ல வேலை. முத வந்து ஒரு காதலன் ஒரு காதலி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மிஸ்டர் மருதமணி. காதல் காதலி வந்தா நைவத்தான செய்ய முடியும். என்ன நைவா மொத்த புடுங்குற? என்னடா அப்படியே லேசா அப்படியே மெலிசா பலி பண்ணி சாரல் போல் பண்ணு. அது உள்ள எல்லா ஜோடி முடிஞ்சு அவனால அவனு பொம்பளை அடிக்கடி பாதத்தி மகளே. அவன் காய்ச்ச பாட்டில் தரேன் 27 வருஷமா. ஐயோ என்ன சாபம் விடுற அப்படி? இப்பதாட தொட்டேன் கடைசி வரைக்கும் போயிட்டியாடா நீ. என்ன பார்த்தா ஐயா நல்லா இருடா, நீ வாடா. உனக்கு மாசம் ஆச்சுன்னா நம்ம பிரைவேட்லயே பார்ப்போம். ஐயோ ஏங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னடா நீ முடியாம கிடந்ததை பார்த்த வந்த மாதிரி ஆச்சு. செட்டு தாத்திருச்சு. அங்க வந்தா டேய் யாருக்கு உங்க ஒப்பத்தாளுக்கா? வாடா ரொட்டி தரேன் வா. டாமி குச்சு 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 டாமி வா செய்றேன். ஒன்னே அண்ணே. செய்யறதாண்டா அன்னைக்கு வேலையை. கல்யாணம் ஆகி அந்த பிள்ளை மாசம் ஆச்சுன்னா பிரைவேட்ல பார்ப்போமா கவர்மெண்ட்ல பார்ப்போமா? முதல்ல வயக்காடை உழு நட்டுக்குருவோம். அதுக்குள்ள கருதற்க பார்ப்பேன். வயக்காடே உழுகல அதுக்குள்ள கருதற்கன்னு நினைக்காதடா. போய் தப்புன்னு எறிப்பு. எங்களை ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க விட மாட்டேங்கிறியா நீனு? ஜட்டி பூ போட்டது தானே? கோடு ஓட்ட நோட்டா என்னடா? பூ போட்டது இல்ல சட்டி கோடு ஓட்டது. எப்படி பார்த்த? நான் உள்ள கழட்டி போடும்போது பார்த்துட்டேன். சாரி ராங் நம்பர்.